எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ பதிவு ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். தொடர்ந்து எங்களுக்கு மெசேஜஸ் அண்ட் தென் கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அதற்காக தான் இந்த வீடியோ பதிவை தரோம். சார், டிஎன்டெட் பாஸ் மதிப்பெண்கள் 60ஆக குறைக்க போகிறாங்களா? 2025 ஆண்டு முதல் அப்ளை ஆக போதா? அப்போ நான் பாஸ் ஆகிடுவேனா? அடுத்த எஸ்ஜிடி, யூஜிடிஆர்பி ஆர் பிஇஓ தேர்வு வரப்போகுதுன்னு சொல்கிறாங்களே, அதற்கு படிக்கலாமா? கன்ஃபியூஸ்டாக இருக்குது சார். என்ன தான் சார் நடக்குது? அப் டு அவர் நாலேஜ் பாஸ் மதிப்பெண்கள் குறைவது ஆகட்டும், அல்லது காமன் டிஎன்டெட் அறிவிப்பு, இது ரிலேட்டடான எந்த அஃபிஷியல் அப்டேட்டும் இதுவரை இல்லை. அதுதான் வருத்தமான ஒரு விஷயம். நிறைய பேர் அதுதான் சொல்கிறாங்க, சார் நீங்கள் தொடர்ந்து எங்களுக்காக கோரிக்கை முன்வைக்கிறீங்க, ஆனால் அதற்கான ரெஸ்பான்ஸ் இல்லையே அப்படிங்கிறதான் சார் ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எங்களுடைய தரப்பு ஆஸ் பர் அவர் பர்சனல் காமன் டிஎன்டெட் அறிவிப்பு விரைவில் வெளியாக வேண்டும் என்பது மற்றும் டிஎன்டெட் பாஸ் மதிப்பெண்கள் அனைவருக்கும் 60 என்பது ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையாக தான் இருக்குது. பாஸ் மதிப்பெண்கள் 60 என்பது எல்லா ரெஸ்பெக்ட் கேட்டகரிக்கும் ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையாக தான் இருக்குது. 2025 ஆண்டு முதல் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அடுத்தடுத்த எதிர்பார்க்கின்ற தேர்வுகள், எஸ்ஜிடி தேர்வுகள், யூஜிடிஆர்பி தேர்வுகள், பிஇஓ எனிவன் 2027 ஒரு போஸ்டிங் வாங்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இல்லை அப்படின்னா திரும்பி அடுத்த பிளானர் எப்போ, அடுத்த அறிவிப்பு எப்போ, அடுத்த தேர்வு எப்போ, அடுத்த ரிசல்ட் எப்போ அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவர்களுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடுத்த வரும் தான் சார், அடுத்த பிளானர் வரும் தான், அடுத்த அறிவிப்பு வரும் தான், அடுத்த எல்லா ப்ராசஸ் நடக்கும் தான் சார். ஆனால் அது வரைக்கும் எங்களுடைய ஒரு இந்த டைம், இந்த ஏஜ், இந்த சூழ்நிலை அடுத்த வருடம் இருக்குமா என்பது நமக்கு சந்தேகமாக இருக்குது. ஸோ தேர்வர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பாஸ் மதிப்பெண்களை 60ஆக மாற்றணும் மற்றும் காமன் டிஎன்டெட் அறிவிப்பை விரைவில் வெளியிடணும் என்பதே நம்மளுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது. உங்களோட தான் நாங்கள் நிற்கிறோம். ஆனால் இது எல்லாமே கோரிக்கையாக போயிட்டுருக்கு. இது எல்லாமே சைடு பை சைடு இருக்கட்டுங்க. தயவு செஞ்சு நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கிக்கு சொல்வது போல் சொல்கிறோம், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சரிங்களா? எந்த அறிவிப்புக்காகவும் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது போட்டி தேர்வு, காம்படிட்டிவ் ஃபீல்ட். அடுத்து படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ டிஎன்டெட் குவாலிஃபை ஆகாதவங்க அடுத்த டிஎன்டெட் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ இப்போ மார்ச் மாதம் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி 10 நாள் முடிஞ்சிருச்சு. இன்னும் 20 நாள் தான் இருக்குது. ஸோ இந்த மாதம் முடித்த பிறகு அடுத்து ஏப்ரல் ஆரம்பிச்சிடும். நடுவில் நமக்கு 1 or 2 months தான் இருக்குது. அப்புறம் மே மாதம் அறிவிப்பு, பிளானர் ஆஸ் பர் பிளானர் மே மாதம் அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. அறிவிப்பு வெளியான உடனே டக்குன்னு மூவ் ஆகிடும், சரிங்களா? அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அடுத்த டிஎன்டெட் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இஃப் சப்போஸ் 2025 பாஸ் மதிப்பெண்கள் 60ஆக குறைச்சி பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் விதமாக நம்மளுமே ஒரு விஷயம் சொல்லியிருப்போம். ஸோ நீங்கள் டிஎன்டெட் நம்மகிட்ட ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா 243 ரூபா தான், சரிங்களா? ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் சீரிஸ் நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஆல்ரெடி லாட்ஸ் ஆஃப் பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. நம்ம தர ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அந்த டெஸ்ட் சீரிஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க நீட்டாக. நம்ம தர எல்லா நோட்ஸுமே ரொம்ப முக்கியமானது. நல்லா பாருங்கள், முடிச்ச மனப்பாடம் கூட பண்ணிக்கோங்க, ரைட்டுங்களா? அப்போ 243 ரூபா தான். நீங்கள் பாட்டுக்கு டிஎன்டெட் வர இருக்கிற டிஎன்டெட் படிச்சுக்கிட்டு இருங்க. இஃப் சப்போஸ் பாஸ் மதிப்பெண்கள் குறைந்து விட்டால் யூஜிடிஆர்பி ஆட்டோமேட்டிக்கலாக மாற்றி கொடுக்குறோம். ஸோ யூஜிடிஆர்பி இந்த பேட்ச் இந்த வீடியோ பதிவு பார்க்குறவங்க யாராச்சும் யூஜிடிஆர்பி ஜாயின் பண்ணால் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 2 double இன்டர்ஃபேஸ் மட்டும் தான். ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் சீரிஸ் நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது தான் ரெஃபரன்ஸ் புக் என்னங்கிறத சொல்லிடுவோம். இன் சிம்பிள் நம்ம பேட்சை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகே? அதே போன்ற சார் எனக்கு தகுதி தேர்வு எழுதி நியமன தேர்வு எழுதுறதுக்கு எனக்கு பிஓ எனக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது சார், அந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது சார் அப்படின்னா தாராளமாக பிஓ ட்ரை பண்ணுங்கள். 243 மட்டும் தான். ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் சீரிஸ் நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுறோம், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், ஓகே? ஸோ வாட்ஸ்அப் 8525049011. எப்படி சார் ஜாயின் பண்ணுறது அப்படின்னா ஜிபே ஆர் ஃபோன்பே டு 8778963630 அண்ட் சென்ட் ஸ்க்ரீன்ஷாட் டு வாட்ஸ்அப் 8525049011 ஆர் நம்மளுடைய அகாடமி ஸ்கேனர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டிஎன்டெட் 243 ரூபாங்க, யூஜிடிஆர்பி 2 double இன்டர்ஃபேஸுங்க, அண்ட் தென் டிஆர்பி பிஓ எக்ஸாமினேஷன் 249 rupees. எல்லாமே ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் தென் டெஸ்ட் சீரிஸ். டிஎன்டெட் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் சீரிஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூஜிடிஆர்பிக்கு நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் சீரிஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெஃபரன்ஸ் புக் என்னங்கிறத சொல்லிடுவோம். ஸோ நியர் எக்ஸாமினேஷன் கீ மெட்டீரியல் 2 will be provided. ஃபார் டிஆர்பி பிஓ எக்ஸாமினேஷன் நம்ம தர ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் சீரிஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இஃப் ரெஃபரன்ஸ் புக் ரெக்வயர்ட் we will update. இன் சிம்பிள் எல்லாமே நம்மளோட பேட்ச் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் பாஸ் பண்ணேன் சார், நான் பாஸ் பண்ணுவீங்க, என்ன நீங்கள் தரதை நான் படிக்கிறேன், எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட சொல்லுங்கள், நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இன் சிம்பிள் நம்ம பேட்சை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இருக்கிற டிஎன்டெட் அறிவிப்புக்கு நமக்கு இருக்கிறது ஜஸ்ட் 1 or 2 months தான் இருக்குது, ஓகே? இப்போ நம்ம படிக்க ஆரம்பிச்சோன்னா நீட்டாக பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இஃப் சப்போஸ் பாஸ் மதிப்பெண்கள் நமக்கு குறையல அப்படின்னாலுமே இந்த தேர்வை கிளியர் பண்ணிடலாம். ஜஸ்ட் 2 months தான் இருக்குது அறிவிப்புக்கு, ஓகே? 1 or 2 months தான் இருக்குது, நீட்டாக பாஸ் பண்ணிடலாம். இந்த டிஎன்டெட் இருக்கிறனால நீங்கள் என்ன பண்ணலாங்க, உங்களோட லைஃப் ரன் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த டிஎன்டெட் சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு பாஸ் மதிப்பெண்கள், அதாவது டீச்சர்ஸ் எலிஜிபிள் டெஸ்ட் நான் குவாலிஃபைட், எத்தனாயிரம் பேர் இருந்தாலும் நமக்கான ஒரு ப்ரெஃபரன்ஸ் இருக்குது. அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலில் கூட ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் பிடி அசிஸ்டன்ட், பிஆர்டி இல்லை பிஇஓ தேர்வு இல்லை டிஎன்பிசி எனிஒன் நம்ம உங்களுக்குன்னு ஒரு ஒர்க் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு சேலரி இருக்கும். அப்போது இது உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தான் டிஎன்டெட் சர்டிஃபிகேட்டுங்கிறது. அதை வாங்க முயற்சி பண்ணுங்கள், சரிங்களா? அதே சமயம் இல்லை சார் எனக்கு நான் டிஎன்டெட் நான் பாஸ் பண்ணிவிட்டு அடுத்த நியமன தேர்வு எழுதுறதுக்கு நான் பிஇஓ ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். எங்களோட சஜஷன் என்னென்னா நீங்கள் 2 ட்ரை பண்ணுங்கள்,
சரிங்களா? இப்போ நீங்க யூஜி டேரி இப்போ அதான் யூஜி டேரி படிக்கிறவங்க பிஓ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ யூஜி வருது, பிஓ வருதுன்னா பிஓக்குள்ள போயிடலாம் சார். ஏன்னா பிஓக்கு நமக்கு ரொம்ப சூப்பரான ஒரு தேர்வு. ரொம்ப நிறைய பேருக்கு அந்த தேர்வு தெரியாது. பிஓங்க நமக்கு ஃபோன் பண்ணுறவங்களா இது போன்ற ஒரு தேர்வு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? அப்போ இதெல்லாம் யோசிக்கக்கூடிய நேரம் தான். இது தவிர நிறைய பேர் சும்மா வெயிட் பண்ணிட்டுருக்காங்கப்பா. சும்மா அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்படிலாம் பண்ணவே கூடாது. காம்படிட்டிவ் ஃபீல்டை பொறுத்தவரைக்கும் எந்த இடத்துலையுமே தேங்கிடவே கூடாது. இப்போ அடுத்து டக்குன்னு பிஓ அறிவிப்பு போட்டாங்க, டக்குன்னு யூஜி அறிவிப்பு போட்டாங்க, டக்குன்னு காம்படிட்டிவ் அறிவிப்பு போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? படிச்சிருக்கணும்ல. இல்லைனா திரும்பி 1 மார்க்கில் போச்சு, 2 மார்க்கில் போச்சு, 3 மார்க்கில் போச்சுன்னு சொல்கிறதுக்கா? அப்படி அந்த பேச்சுக்கே இடம் தரக்கூடாதுங்க. போன தடவை பாருங்க நம்ம தம்பி ஒருத்தவங்க, சார் நான் டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கேன், டிஎன்டெட் தானே ஈஸி தானே அப்படின்னு சொன்னாங்க. டிஎன்டெட் பாஸ் பண்ணாங்களா? பாஸ் ஆகலையே. அதனால் எதையுமே அசால்ட்டாக நினைக்கிறது, இதுதானே அப்படின்னு நினைக்கிறது, அப்படி இருந்துடவே கூடாது. ஓகே, அது மாதிரி பண்ணாதீங்க. டிஎன்டெட்டா டெய்லி ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 to 5 ஹவர்ஸ் நல்லா குவாலிட்டி ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, நல்லா படிங்க. அட் த சேம் டைம் நியமன தேர்வுக்கும் இப்போ பேப்பர் 1 எஸ்ஜிடி, பேப்பர் 2 யூஜிடி ஆர்பி. ஓகே, இல்லை சார் நான் பிஓவும் பண்ணுறேன். இது மாதிரி பண்ணாதாங்க எனி ஒன் கிளிக் ஆகும். ஜஸ்ட் ஒன்னே ஒன்று மட்டும் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இப்போ இருக்கிற கரண்ட் ஃபீல்டுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. 2027 பார்க்கும்போது ஒரே ஒரு தேர்வு நியமன தேர்வு தான் யூஜிடிஆர்பி. ஒரு வருஷம் கம்ப்ளீட்லி ஒரே தேர்வை படிச்சுக்கிட்டு பாஸ் ஆனால் தான் ஆச்சு. இல்லை அப்படின்னா 2027 போச்சுங்கிற மாதிரி தான். புரியுதுங்களா? அப்போ பார்த்துக்கணும், அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கணும். யூஜிடிஆர்பி படிக்கிறாங்களா, பிஓவும் படிப்பாங்க. பிஓ படிக்கிறாங்களா, யூஜிடிஆரியும் படிப்பாங்க. ஓகே, இப்போ டிஎன்டெட் படிக்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் பாருங்க, பேப்பர் 1 படிக்கிறவங்க எஸ்ஜிடி போய் முன்கூட்டியே படிப்பாங்க. இப்போ யூஜிடிஆர்பி தேர்வு அறிவிப்பு வந்துருச்சு. இப்போ 2025 டிஎன்டெட் ரிசல்ட் வெளியாயிருச்சு. பேப்பர் 2 முடிச்சவங்க யூஜிடிஆர்பி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அறிவிப்பு வெளியாக ஒரு 3 மந்த்ஸ்ல எப்படி படிக்க முடியும்னு கேட்குறாங்க. கஷ்டம் தானே, சிரமம் தானே. அப்போ இது எல்லாமே பிளான் பண்ணுறதுக்கு தான் இந்த டைமு. நீங்கள் டிஎன்டெட்டு பாஸ் பண்ணி வைக்கிறது நல்லது தாங்க. என்ன கேட்டிங்க அப்படின்னா நல்லது தான். இப்போ நியமன தேர்வு எழுதுறோம், அது நம்ம பாஸ் ஆகணும், அது எல்லாமே இருக்குது, விஷயங்கள்லாம் இருக்குது. அது வரைக்கும் நம்ம லைஃப் ரன் பண்ணுறதுக்காவது அந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் ஒரு வேலையை வாங்கிக்கலாம். எத்தனை பேர் இருந்தாலும் சரி, நான் வந்து குவாலிஃபைடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டிஸ், நான் குவாலிஃபைடு சர்டிஃபிகேட் இருந்தாங்க, என்ன சேர்த்துக்காங்க. சரி இப்போ வாங்கப்பா. புரியுதுங்களா? ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொல்கிறது போல சொல்கிறோம். அதனால் வெயிட் பண்ண, தயவு செஞ்சு பாஸ் மதிப்பெண்கள் குறைஞ்சிரும். அதெல்லாம் நம்ம நினைக்கவே போகக்கூடாது. இப்போ 2025 அதான் சொல்லிட்டு இருந்தோம். என்ன சொன்னோம்? பாஸ் மதிப்பெண் குறைஞ்சிரும், வெயிட் பண்ணிட்டு இருங்கன்னு சொன்னோமா? கிடையவே கிடையாது. பாஸ் மதிப்பெண் குறையணும், தேர்வு முடிவு வெளியாகணும் அப்படிங்கிற கோரிக்கை எங்களுடைய பொறுப்பு. அதை நாங்கள் உங்களுக்காக முன்வைக்கிறோம். நீங்கள் அடுத்து படிக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு முயற்சி எடுங்கன்னு சொன்னோம். அதில் எத்தனையோ பேர் யூஜிடிஆர்பி போய் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஓரளவுக்கு சிலபஸை கவர் பண்ணிட்டாங்க. அதுதான் வெற்றிக்கான ஒரு அறிகுறி தவிர பாஸ் மதிப்பெண்கள் குறைஞ்சிரும், நான் பாஸ் ஆயிரும் அப்புறம் பார்த்துக்கலாங்கிறது அப்படி கிடையவே கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? நீங்கள் அடுத்த டிஎன்டெட் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. யூஜிடிஆர்பி படிக்கிறேன் சார், யூஜிடிஆர்பி படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. சரிங்களா? இது எல்லாத்துக்கும் நம்பிக்கை தாங்க. காம்படிட்டிவ் ஃபீல்ட் பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை தான். ஸ்கூலில் ஒர்க் பண்ணிருப்பாங்க, டக்குன்னு போஸ்டிங் வாங்கிடுவாங்க. ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க, அடுத்து பிடி அசிஸ்டன்ட்டு, பிஆர்டி ட்ரை பண்ணுவாங்க, ஒர்க் வாங்கிடுவாங்க. அது மாதிரி தான். ஓகே, ஸோ பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்டுங்க. தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச்ங்க.